3 நாளா திடீர்னு உடன்பிறப்புகளுக்கு ஒரு உத்வேகம். இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நீட்ட தரப்படலையா? டேய் 5 வருஷமா கோமல் ஏடா இருந்தீங்கன்ற மாதிரி திடீர்னு முழிப்பு வந்து போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம் கொந்தளிப்போம் 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 கொந்தளிப்போம். அடே தமிழ்நாட்டு கரப்பான் பூச்சிகளா, டெல்லி கரப்பான் பூச்சிகளுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்காதீங்கடா. மாறு வேஷம் போட்டு மறு வச்சு மீசெல்லாம் வச்சு திடீர்னு நீட்டுக்கு எதிராக போராட கிளம்பிட்டாங்க. ஆமா நீங்களா யாருடா? நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். கடந்த 5 வருஷமா ஒரு போராட்டத்துல கூட வந்து பங்கேற்காத நடிகர்கள்லாம் நேற்று வந்து தன்னெழுச்சியா முன் வந்து போராட்டம் நடத்துறாங்க. எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. பா ரஞ்சித், அமீர் போன்ற பல பேரை போட்டு பொலன்னு புழக்க போறோம் நம்ம. இப்ப நான் உங்களை நிக்க வச்சு ஓட படுக்க போட்டு சத்தம் போட்டு சத்தம் வராம என்ன காரணத்துக்கு அப்படின்னாக்கா, என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம யாருக்காக போராட்டம் பண்றேன்னு தெரியாம தாவேக்காக்கு எதிராக ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. இந்த கரப்பான் பூச்சிகளை வளரவே விடக்கூடாது. இங்க ஆபத்து இருக்கு. இதுல எல்லாத்துலயும் எப்படி ஆபத்து? இந்த கரப்பான் பூச்சி அடிச்சாலே சாதாரணமா இருக்கக்கூடிய மாணவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். சிவப்பு ஹீட் ஒளிந்திருக்கும் கரப்பான்களை வெளியே இழுத்துக் கொள்ளும். அடுத்த கரப்பான் பூச்சி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அமீர். அச்சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இயக்குனர் அமீர் பேசுறது ரொம்ப அப்பட்டமா இருக்குமா? ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய அங்க ஒரு கூட்டம் ஜனநாயகனை காக்க போராட்டம் செய்கிறது. அவங்க வந்து அறிவில்லாதவர்கள், இவர்கள் அறிவானவர்கள். இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது. அதுவும் இத வந்து ஜனநாயகன் வர்சஸ் ஜனநாயகம். இந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். டைமிங்கா இருக்கட்டும், இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. புரியுதா? எனக்கு சொல்லு, இப்ப நீ சொல்லி அவனை நான் விட மாட்டேன். இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டாங்களாமா, வயிறு எரியுது, திகி 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 திகின்னு பத்தி எரியுது. இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? விஜய் அவர்கள் மேல எந்த அளவுக்கு ஒரு வன்மன்னாக்கான முதலமைச்சர் மேல நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். அதாவது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட கூட்டத்தில் கர்ச்சீஃப் எல்லாம் கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதுவுமே நமக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்றாப்ல. கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்துல மூஞ்சில கர்ச்சீப் கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க வரமாட்டாங்க. வாங்கி தின்ன காசுக்கு விசுவாசமா தாவேக்காவை கடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுயோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு விஜய் அவர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கிறதுக்கு, டிவிக்கு அரசாங்கத்துக்கு எதிரான வன்மத்தை கக்கிறதுக்கு உள்ள புகுந்துட்டாங்க. உள்ள புகுந்துட்டு ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு உள்ள எல்லாம் ஒரு 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 கூட்டமா ஒன்றிணைஞ்சிருக்காங்க. நீ தானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன். போன பக்கம்லாம் ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட்டு அந்த கூட்டத்துல உட்கார்ந்துகிட்டு அங்கேயும் செருப்படி. ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? ஜென்சி டிஷர்ட்டை போட்டு போய் உட்காந்துச்சு வெளில தொத்திட்டாங்க. என்னையா ஹால்ல யார விடுறதுங்கிற யோசிச்சே இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்பார் சங்கம்னு பணத்தை கட்டிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம். வாயா ஐயா அங்க ஒரு செல்ல பிராணி ஒண்ணு வரும், சொன்னா குடு ஓடி வந்துறாங்க. அது வந்து அங்க உட்காந்துக்கிட்டு வழக்கமா நாங்க 200 ரூபா வாங்கிட்டு தான் எந்த போராட்டம் வந்தாலும் போவோம். மனுஷனாவே கத்தி பேசி கலாட்டா பண்ணு 10 பேரை கூட்டுவா, தலைப்பா கட்டி பிரியாணி வாங்கி தர, தலைக்கு 1000 ரூபான்னுட்டு 300 ஓவாயை கொடுத்துட்டு போற மகளே தள்ளிப்பாய. நீங்க காசெல்லாம் கொடுக்க வேணாம், சும்மாவே நீ சும்மா செஞ்சுட்டாலும் இங்க இருக்கிற போராட்டம் வீணா போயிடுவோம் அப்படின்னு துரத்தி விட்டாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். உடனே எகிரி வச்சு ஆட்டோல ஓடுது அந்த அக்கா. பிக் பாஸ், நான் எங்க வீட்டுக்கு போகணும், இப்பவே போகணும், நான் பேக் பண்றேன். ஏய் ஜூலி, ஜூலி அட கன்றாவியே, இதுக்கு மேல அதை அடிக்கணுமான்னு பார்த்தா வந்தவங்க எல்லாம் இதை அடிச்சாங்க. இதுக்கப்புறம் வர போறவங்களாம இதே தான் அடிக்க போறாங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு கொளத்தூர் கொத்து பரோட்டான்னு போய் எங்கேயாவது கேளுங்க, ஐயோ 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 அழு வருது. ஐயோ ஐயோ 2 ஓட்டை வச்சுதான் நான் சுவாசிக்கிறேன்.
தினமும் முன்ஜாமீன் கழகம், அதுதான் திமுக. இன்னைக்கு டீலிமிட்டேஷனை பத்தி பேசி அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது. இந்த ஜனநாயகன் படத்துக்கு போராட்டம் பண்ற மாதிரி இந்த நீட் போராட்டத்தை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் சாதியின் பெறால. நீ நசுக்கப்பட்டாய், ஒடுக்கப்பட்டாய், பிதுக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்ன பொழுது கூட உனக்கு சப்போர்ட்டா தான் நின்று இருக்கும். நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவுட் விடுறீங்க, மிதிச்சிடுவேன். இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிறவன் அடுத்ததா வந்து பேச ஆரம்பிப்பான். இந்த வெற்றிமாறன் ஏன் 5 ஆண்டுகள் மௌனியாக இருந்தார்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன் வெற்றிமாறன் பேசவில்லை என்றால் விடுதலை 1 மற்றும் 2 வந்திருக்காது. இல்ல புரியல. 2 திரைப்படங்களையும் வெளியிட்டது யார்? ரெட் ஜெயிண்ட். அதனாலதான் நீங்க பேசலன்னு நான் சொல்றேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அவங்க ஜனநாயகன் படத்துக்கு தியேட்டருக்கு போய் அழுகுறாங்க, தியேட்டருக்கு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க 1008 பிரச்சனை இருக்குன்னு சொன்ன அதே நபர் தான் தியேட்டருக்கு போய் அழுகுறாரு. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளில் ஒண்ணு ஜனநாயகன் ரிலீஸும் FDFS போக்குவதும் தானா? ஜீவ சகாப்தன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஓ இந்த நாயா? டேய் இந்த ஏரியாவுக்கு கெட்டப் மாத்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கறியா? அவனும் வந்து பேசுறான். அவன் பேசும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க பாருங்களேன், நம்ம இங்க ஒரு 1008 போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா திடுத்து பண்ணி பார்த்தா ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு ஜீவ சகாப்தன்னே. அந்த போராட்டம் ரொம்ப பீக்கா நடந்துட்டு இருந்துச்சுனே. அப்ப என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாங்க உங்க ஆட்கள்? போய் கூலி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரிவ்யூ போட்டு இருந்தாருமா, படம் எப்படி சூப்பரா இருக்கா, ஐயோ நல்லா நடிச்சிருக்காங்களே, ஏன்னா ரிவ்யூ எழுதி இருந்தார். அப்ப எங்க போனாரு? மாமன்னன் படம் பார்க்க எல்லாரும் போனாங்களா, அப்ப என்ன எங்க போனாரு? நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலிதா நான் தலிதா எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். இயக்குனர் ப. ரஞ்சித் ராஜராஜ சோழன் ஒரு அயோக்கியன், அவர் காலத்தை பொற்காலம் சொல்லாதீங்க, அது கற்காலம்லாம் ஆவேசமா கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ப. ரஞ்சித் அவர்கள் மீது நம்ம மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அதற்காக அவர் சொல்ற எல்லாமே சரி நம்ம செய்ய முடியும். சமீப காலமா மாபெரும் ஆளுமைகளை சிறுமைப்படுத்துவது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். 7 தலித் அமைச்சர்கள்ல ஏன் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை பத்தி நீ பேசணும்? எனக்கு அங்கேயே டவுட் வந்துச்சு. அப்புறம் தான் நம்ம பயலுக்கு எடுத்து போட்டாங்க. அண்ணன் ராஜ்மோகன் எப்பயோ ஒரு தடவை ப. ரஞ்சித் பேசின எடுத்து போட்டதுக்காக இவர் இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாராமா, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க. இல்ல ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஆமா, ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை இந்த மடம் இந்த மாதிரி ஆட்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அவங்க கூடயே இருந்து உங்களை குழிப்பறிக்கிற ஆட்கள் இவங்க தான். 5 வருஷம் எங்க கோமால இருந்தாங்களா? எடுத்து கேளுங்க, நீங்க பார்ப்போம். 5 வருஷம் கோமால இருந்தீங்களா? ஏன் எதுக்குமே நீங்க குரல் கொடுக்கல? ஏன் கடந்த ஆட்சியாளர்களை பார்த்து நீங்க கேட்கல? அந்த மேடையில நீட் ரகசியம் சொல்றேன்னு சொன்னீங்களே, எங்க மக்கள் எத்தனை பேர் சாவடிச்சுக்கிறீங்கன்னு ஏன் கேட்கல? நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். தேங்க்ஸ்ரா. டேய் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.